மாவு நல்லா பொங்கிடுச்சு பாருங்க. இதை எடுத்து வச்சிடலாம். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. சாயந்தரம் போல் நம்ம ஸ்வீட் ஆப்பம் செஞ்சு கொடுத்துடலாம். இனி பார்ப்போம். இங்கே வந்து சாப்பாடு வேகுது. பாத்திரம் கிடக்கு, பாத்திரத்தை தேய்க்கணும். இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் போல் தான் செய்யணும். இப்போ காலைல ஸ்கூலுக்கு லஞ்சு போனாலும் காலைல செஞ்சு கொடுக்க முடியாதனால இது சாயந்தரம் போல் ஆப்பம் சுட போகிறேன். நான் நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் ஆப்பத்துக்கு எப்படி மாவாட்டினு. அதை தான் 8 மணி நேரம் புளிக்க வச்சனால இன்றைக்கி வந்து நல்லா புளிச்சு வச்சு பாருங்கள். நல்லா புளிச்சு நான் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ ஆப்பம் நமக்கு சூப்பராக வரும். அப்புறம் பசங்கள்லாம் போயிட்டு வந்தோன்னா ஈவினிங் டைத்தில் வந்து நம்ம ஆப்பம் சுடலாம். ஆப்பம் சுடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். உருளைக்கிழங்கு நைட்டு வாங்கின உருளைக்கிழங்கு இருக்குது. இன்றைக்கி லெமன் சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸ்கூலுக்கு. இப்போ உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி பொரியல் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லையா, தண்ணி எடுத்துக்கிறேன். இது துணி துவைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு துணி துவைக்கலாம். தண்ணி காலி ஆயிடுச்சு. தண்ணி எடுத்து போகிறேன். நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சுனாக்கா லெமன் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். லெமன் சாதம் செஞ்சு பசங்களுக்குலாம் முட்டை வாங்கி பொரிச்சு கொடுத்துட்டு கெட்டி கொடுத்துட்டோமாக்கா நான் மற்ற வேலையை ஆரம்பிங்க. பாத்திரம்லாம் கிடக்கு பாருங்க. பாத்திரம் தேய்க்கணும். ரெடி பண்ணிட்டு நான் எல்லா வேலையும் பார்க்கணும். சாப்பாடு வந்து வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். நல்லா காரமாக தான் பண்ணியிருக்கேன். லெமன் சாதத்துக்கு காரம் வந்தது நல்லாயிருக்கும். அந்த மசாலா வந்து பெரட்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த லெமன் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெமன் வச்சு செய்யலை. கடையில் அந்த ரெடிமேட் பொடி வாங்கி தான் நான் லெமன் பொடி வாங்கி தான் நான் லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். நான் எப்போயுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் டீலாம் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளந்தே இருந்துச்சுனால சமையல் வேலை சீக்கிரத்தில் முடிஞ்சிச்சா சட்னி போட்டு குடிச்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு இப்போ டீ போட்டுட்ருக்கு. காஞ்ச மிளகா 2 தான் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி இருந்தால் கூட இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இஞ்சி காலியாகிடுச்சு. சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து. இப்போ நல்லா வதக்கிட்டு ரெடிமேட் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சாப்பாடு சேர்த்து 300 கிராம் தக்கன சாப்பாடு அரிசி வேக வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். துணி ஃபுல்லாக துவைச்சிட்டேன். மழை மேகமாக இருக்குது. இது காய்தாங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம். மழை பெஞ்சா நனைஞ்சா நனையிட்ருக்கும், காஞ்சா காயிட்ருக்கும். என்ன பண்ணுறது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ வந்து கிச்சன்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. சாப்பாடெலாம் அந்த வலிச்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஒயிட் ரைஸு, இது கொஞ்சம் லெமன் ரைஸ் இருக்குது. கீழே என்ன இருக்குது, கீழே லெமன் ரைஸ் தான். மதியத்துக்கு சாப்பிட வேண்டியதான். என் பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து லீவ் விட்டாங்க. மழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை அதிகமாக இருக்கனால லீவ் விட்டாங்கனால பாதியே வந்துருச்சு. காலை 5 அதுக்காண்டி தான் நான் காலை 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தேன். ஆனால் அது லீவ் விட்டனால திருப்பி போயிட்டு வந்துருச்சு. அந்த சாப்பாடு இருக்குது. நானும் என் பொண்ணு மட்டும் மதியம் சாப்பிடுவோம். போறியா எல்லா வேலையும் அடைக்கலாம். வெளியே வந்து மழை பெய்யுது. இன்னைக்கு என்ன ஆஃப் டே விட்டாங்க? ஆஃப் டே விட இல்லைங்க, மணி 2:30 ஆகுது. ஆஃப் டேவா ஃபுல் டேவா முக்கால் டேவா? இதுக்கு என்ன டே? எப்பவுமே 3:30 மணி போல தான், 3:30க்கு தான் வருவான். 3:30-4 மணி அங்கே வர்றதுக்கு. இன்னைக்கு வந்து மழை பெய்யறதுனால ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக லீவ் விட்டாங்க. என் பொண்ணு போய் திரும்பி வந்துட்டா. ஆனால் இவங்களுக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் வந்து லீவ் விடலை போல இருக்குது. ஸ்கூல் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆஃப் டே விட்டாங்க. 2:30க்கு விட்டுருக்காங்க. அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஃபுல் டே இல்லாமல் 2 மணிக்கு விட்டாங்களா? ஏன் மணி இல்லையே மணி என்ன? மணி 2:30 கரெக்டாக வந்துட்டாங்க. எதுக்கு விட்டாங்க? மழை பெய்யறதுனால டக்குன்னு விட்டாங்க.
மழை பேர் விட்டாங்களா? சரி பசங்க வந்துட்டாங்க. இனி என் பாச்சா வந்தவொடனே வந்து ஸ்வீட் ஆப்பம் செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து நம்ம ரெண்டுமே சுடலாம். நம்ம வந்து சட்னி வச்சு ஆப்பமும் சுட்டு நம்ம நாஸ்டா சாப்பிட்லாம். இது வந்து இந்த மழை பெய்யுதா டீ போட்டு ஆப்பம் சுட்டு கொடுத்தா பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஸ்வீட் ஆப்பம் செய்ய போகிறேன். நான் செய்யும்போது உங்களுக்கு இப்போ எடுக்கிறேன். நான் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மாவு அரைச்சி அதை எடுத்து நான் வெளியே வச்சிட போகிறேன். வெளியே பாருங்கள், மழை பெய்யுது, காட்டுறேன் பாருங்களேன். காலைல துணி தான் துவைச்சி போட்டேன், ஆனால் அது காயவே இல்லை. பாதி எடுத்துட்டேன். என்னமா அது மழை வெஞ்சிட்டு நனைஞ்சிச்சுல. சரி இருக்கட்டும் வேணாம், நான் உள்ளே போடுறேன். துணியை துவைச்சி போட்ட துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. பாதி துணியை எடுத்து உள்ளே போட்டேன். நீமா சரி இருக்கட்டும், நனைஞ்சிட்டே கரெக்ட். நான் என்ன பண்ணுறது? இந்தா இப்படி. இப்போ வசீம் வந்து கடைக்கு போகிறாரு. ஆப்ப மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது இப்போ பாதி மாவு எடுத்து வேறு பவுலில் போட்டு உள்ளே வச்சுருக்கேங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அது தக்க கரைச்சிக்கலாம். நம்ம அதிகமாக கரைச்ச மாவுக்கு நமக்கு வேஸ்ட் ஆயிடும். நமக்கு எவ்வளோ ஆப்பம் சுட போகிறோமோ அது தக்கன கரைச்சிட்டு மீதி மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். கூலிங் லைட்டாக போட்டு, கூலிங் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம பாகு காய்ச்சி தட்டி அப்படி வெளியே வச்சிட்டோமாக்கா அந்த கூலிங்லாம் போயிடும். போனோம்னா ஆப்பம் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஆப்பத்துக்கு வந்து பாகு வெள்ளைக்கட்டி போட்டு பாகு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாகை காக்க வேண்டிய தேவையில்லை. லைட்டாக நம்ம கொதிக்க விட்டு வெள்ளைக்கட்டி இருந்த கரையை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தண்ணி ஊற்றணுன்னா வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளைக்கட்டி பாகு ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் அதை பிச்சு போட்டு கொதிக்க வச்சுட போகிறேன். அப்புறம் இந்த ஏலக்காயோடைய வாசனை பிச்சு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளைக்கட்டி நல்லா கரையட்டும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே வெள்ளைக்கட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு பாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெள்ளைக்கட்டி கரைஞ்சா போதும். இப்போ அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் ஆற வச்சுட்டு நான் ஆப்பங்க மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். வெளியே மழை பயங்கரமாக பெய்யுதுங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இருக்க மழை பெருசாக வந்துடுச்சு. இங்கே பாரு, சரியான மழை ஊற்றும். இன்னும் பாச்சா வேறு வரல. பாச்சா எப்படி வருவேன்னு தெரில. மழை வேற வேண்டிட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்பம் சுடுறது ரெடி பண்ணிடலாம். வெளியே மழை பெய்யறதுனால கரண்ட் போயிடுச்சுங்க. எப்போ பார்த்தா நான் வீடியோ இருக்கும்போது கரண்ட் கண்டிப்பாக போயிடும். அதில் லைட்டாக மழை வந்தாலும் கரண்ட் போயிடும். இன்ன வரைக்கும் இருந்தது பெரிய விஷயம் அது. இப்போ மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கரைச்சிங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ மாவு தேவையோ அத்தக்கம் எடுத்துக்கோங்க. நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கரைச்சி வச்ச மாவு வேஸ்ட் ஆயிருங்க. அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் நம்ம சோடா உப்பும் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எது ஊற்ற வேணாம். நம்ம வந்து வெள்ளைக்கட்டி பாகு ஊற்ற போனால் தண்ணி ஊற்றாதீங்க. இதே நம்ம வந்து சட்னி வச்சு ஆப்பம் சுடுறா இருந்தால் இந்த மாவில் வந்து சோடா உப்பு போட்டு உப்பு சேர்த்து தேங்காய் பாலில் கெட்டியாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பம் ஊற்றினா செம்ம சூப்பராக இருக்கும். ஆப்பம் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பால் வச்சு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் ஒரு டயத்தை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட் ஆப்பம் நம்ம வெளியே மழை பெய்யறதுனால டீ போட்டு சரி ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க வேறு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால் இப்போ நான் ஸ்வீட்டை இனிப்பா ஆப்பம் செய்ய போகிறேன். ஆனால் இன்னும் பாச்சா ஸ்கூல்லேருந்து வரல. வெளியே மழைனால என்ன ஸ்கூல் விடலை நினைக்கிறேன். விட்டாங்களா இல்லையான்னு தெரியல, இன்னும் வரல. இப்போ வசீமும் என் பொண்ணு இருக்கனால சரி வசீம் கேட்குறதுனால சரி அவனுக்கு ஃபஸ்ட் சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஆப்பம் சுட போகிறேன். அது கரண்ட் வேறு போயிடுச்சா. சரி இருக்க ரொம்ப லேட்டாக நைட்டாக தானே ஆகும். அதனால் இப்போ மணி 4 மணி தான் ஆகுது. ஆனால் இப்போவே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நல்லா வடிகட்டி நமக்கு எவ்வளோ அது தேவையோ அதுக்காக வடிகட்டிக்கலாம். இதை பாக எடுத்து வச்சிட்டோமாக்கு இன்னொரு நாளைக்கு சுடும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. கேளுங்க, இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இனிப்பு ஆப்பத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஆப்ப கடாயை வச்சுக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒட்டாமல் வரும். கடாய் நான் சூடாயிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி லைட்டாக சுற்றி விட்டுறலாம். இப்போ
மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வேகும். இப்போ வந்து சமைக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். லைட்டாக கைட்டு எடுத்து விட்டுக்கோங்க, அப்போத்தான் வரும். ஆப்பம் ஸ்வீட் ஆப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வசியம் கொடுத்துடலாம். சூப்பரா இருக்கு ஆப்பம். நல்லா இருக்கா? நல்லா வேகட்டும். ஆப்பம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ முக்லி ஊற்றிடலாம். அந்த மாவுடைய லைட்டாக ஆயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம முக்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றி லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் மேலே. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி இங்கே முக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். வெந்துருச்சு. பிளேட்ல வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.